ஹாய் விவர்ஸ், உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி நாம் பிரமிடை பற்றி தான் பேச போகிறோம். இந்த பிரமிடு 2500 வருஷத்துக்கு முன்னே பழமையானதுங்க. இது உலக அதிசயங்களில் ஒன்றா இருக்குது. அவ்வளோ பெரிய பிரமிடு, அவ்வளோ உயரமானது, எப்படி கட்டினாங்கிறதெல்லாம் சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிரமிடில் நம்மளுடைய தமிழ் பேர் 2 இருக்குது. ஒன்று கந்தன், ஒன்று சாந்தன். 2 பேர் பொறிச்சிருக்காங்க, இந்த கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க. இப்போ அதை பற்றி ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு தான் வராங்க. எப்படி இந்த பேர் வந்துச்சு, தமிழ் பேராச்சு, இது எப்படி இங்கே வந்து பொறிச்சு வச்சாங்க, எப்படி 2500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இங்கே வந்தாங்க, அப்படிலாம் இல்லைங்க. முதல் இனம் தமிழ் இனங்க. அது எப்படி இருந்தாலும் அங்கே போய் தானே ஆகும். முதல்ல இரும்பை கண்டுபிடிச்சதே நம்ம தான். இந்த கல்லை செதுக்கிற அளவுக்கு உளியை கண்டுபிடிச்சது நம்ம தான். அதனால் கட்டுமானத்துக்காக போயிருப்பாங்க. அது ஒருத்தவங்க வந்து கல்லில் பேர் பொறிக்கிற அளவுக்குலாம் இருக்கிறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்திருக்கணும். அந்த கட்டுமானத்தில் கட்டி கொடுக்குறவரோட இருந்திருக்கலாம். அதுமாரி தான் இருக்கும். அது தமிழ் மொழியில் இருக்குங்க. அதுதான் பெரிய அதிசயம். தமிழ் மொழியில் கந்தன் சாந்தன் இருக்குங்க. எப்படி பாருங்கள், 2500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் இனத்தை, தமிழ் பேர் போய் கட்டி காக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் உலகமெல்லாம் போயிருக்காங்க. இப்போல்லாம் எவ்வளோதோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது. அன்றைக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த கந்தன் சாந்தன் இருக்குது, அந்த பிரமிட்டில் இருக்குது. அதை பற்றி ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இல்லை, இங்கே எது கடல் இதெல்லாம் கடந்து போய் அங்கே போய் கட்டுவாங்க. அங்கே பேர் எடுத்து அது நம்ம தமிழ் பேரில் செதுக்கியிருக்கணும். பாருங்க, பெரிய சிற்பியாக கூட இருந்திருக்கலாம். இல்லை, இல்லாட்டி தமிழ் பேர் எப்படி அங்கே பண்ணாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் நம்ம தமிழ் பேர் அங்கே இருக்கிறதுல ரொம்ப பெருமை. நன்றி, வணக்கம்.